அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பாக ஒரு மிக முக்கியமான பிரசுரத்தை வெளியிட்டிருக்கிறோம். தலை நிமிருமா தமிழக இளைஞர்களுடைய வாழ்வு என்கிற தலைப்பில் அந்த பிரசுரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞருடைய வேலைவாய்ப்பு குறித்த பிரசுரம் இது. ஏன் இந்த பிரசுரத்தை இந்த நேரத்தில் வெளியிட்டிருக்கிறோம்னா, வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை தமிழ்நாடு சந்திக்க இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஏறக்குறைய சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பேசு பொருளாக தமிழக இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு மாறியிருக்கு. தமிழ்நாட்டில் இதே காலத்தில் இந்த ஒரு மாதத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3 துறைகளில் நடந்த வேலைக்கான தேர்வு என்பது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. ஒன்று நகராட்சி நிர்வாகத்துறை, அதே போல் கூட்டுறவு வங்கித்துறை, அதே போல் கிராம ஊராட்சிகளுக்கான ஊராட்சி செயலாளருடைய நியமனம். இது மூன்றும் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கிறது. ஏறக்குறைய இந்த 3 துறைகளும் சேர்ந்து சுமார் 10,000 காலி பணியிடங்கள் என்பது நிரப்பப்பட்டிருக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் நடத்தி பணியிடங்களை நிரப்புவது ஒரு பழக்கமாக இருக்குது. ஆனால் டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய குரூப் 4 தேர்வுகள் கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி தேர்வு முடிவுகள் வந்திருக்கு. அது 4500 என்ற எண்ணிக்கையில் தான் அந்த தேர்வுகள் நடத்தப்பட்டிருக்கு. ஒரு தேர்வு நடத்தப்பட்டு முறையாக அதுக்கு விண்ணப்பித்து தேர்வாகிற காலிப்பணிகளுடைய எண்ணிக்கை 4500 என்ற முறையில் இருக்கும்போது, ஆனால் தேர்வே இல்லாமல் நேரடியாக ஒரு நேர்முக தேர்வு என்ற தன்மையில் ஊழல் என்கிற ஒரு பெரிய அச்சம் இருக்கிற சூழலில் ஒரு 10,000 என்ற எண்ணிக்கையில் இந்த 3 துறைகளும் சேர்ந்து தேர்வு நடந்திருப்பது என்பது, பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருப்பது என்பது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகள் இது குறித்து பேசியிருக்காங்க. எனவே தான் இந்த சூழலில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய தமிழ்நாடு மாநில குழு சார்பாக முடிவு செய்து வருகிற டிசம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை முன்னிறுத்திய ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துவது என்றதை யோசித்தோம். இந்த போராட்டத்தை பொறுத்தளவு மிக முக்கியமான அம்சம் என்னென்னா, ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு காலி பணியிடங்கள், புதிய வேலைவாய்ப்புகளை அரசு உருவாக்குவது என்ற கோரிக்கை ஒரு பக்கம் வலுத்துக்கிட்டே இருக்குது. நாங்களும் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம்.